கதை பிரகாரம் அந்த பசங்க ஒரு கிராமத்தில் கிரிக்கெட் விளையாடுற பசங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் கிரிக்கெட் நம்ம பாரம்பரிய விளையாட்டு இல்லைடா, கபடி தான் நம்ம பாரம்பரிய விளையாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்குண்டான ஒரு சீன்ஸ் எல்லாம் போகும். அந்த டைமில் இவங்க கபடி குழுவை அதை ஃபார்ம் பண்ணும்போது அப்போ அவங்க தலைவர் தோனி பேர் வச்சு தோனி கபடி குழுன்னு வைப்பாங்க. அதுதான் டைட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் படம் வேட்டை நாயை பொறுத்த வரைக்கும் லெஜண்ட் ராம்கி சார் கூட நடித்தேன். ஸோ அவர்கிட்ட நடித்த அந்த அனுபவங்கள் அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ஆர்கே சுரேஷ் சார் ஹீரோவாக பண்ணார் அதில். ஆமாம். ஸோ அவர் வந்து அதுக்கு முன்னாடியே 2-3 படத்தில் மிரட்டி இருந்தார். இப்போ வந்துட்டு ப்ரொடியூஸும் பண்ணிட்டீங்க, ஆக்டும் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? மேபி வந்துட்டு உங்களை நல்ல ஒரு படம் இயக்குறத மாதிரி நம்ம பார்க்கலாமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைரக்டர்ன்றது வந்து மிகப்பெரிய பொறுப்பு. எக்ஸாக்ட்லி, கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய அனுபவங்கள் வேணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ நடிக்கிறதுக்கு ஷார்ட் ஃபிலிம் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி டைரக்ஷனுக்கானும் போது உள்ளே போயிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் அந்த லெவல்லலாம் ஒர்க் பண்ணால் தான் அங்கே எல்லா ஆக்டிவிட்டீஸும் கற்றுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு நான் இன்னும் டைரக்ஷன் சைடில் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ அப்படி ஒரு வேளை ப்ராக்டிஸ் பண்ணால் ஃப்யூச்சரில் டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு. சரி, ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் எதுலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் எனக்கு மெயின் நம்பர் 1 வந்து இங்கே ஒரு ஆக்டராக ஜெயிக்கணுன்றது தான். ஸோ அதில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே இருக்குது. அதர் தேன் தட் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லையும் உள்ள இன்னும் நுழையலை. சார், அதே மாதிரி வந்துட்டு தோனி கபடி குழு இந்த பேரே வந்துட்டு ரொம்ப கேட்சியாக இருக்கு. இந்த பேரை நீங்களா சூஸ் பண்ணீங்களா, இல்லை வந்துட்டு டைரக்டர் சூஸ் பண்ணாரா, இல்லை பேர் கேட்ட உடனே இந்த கதை வந்துட்டு ஓகே பண்ணிட்டீங்களா? சார், ஓகே இந்த தோனி சாரோட பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு வந்து அது பயங்கரமான ஒரு சூட்டபுளான டைட்டிலு. அது முழுக்க அந்த டைட்டிலை சூஸ் பண்ணது டைரக்டர் ஐயப்பன் சார் தான். ஏன்னா வந்து அந்த பசங்க கதை பிரகாரம் நான் சின்ன அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். கதை பிரகாரம் அந்த பசங்க ஒரு கிராமத்தில் கிரிக்கெட் விளையாடுற பசங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் கிரிக்கெட் நம்ம பாரம்பரிய விளையாட்டு இல்லைடா, கபடி தான் நம்ம பாரம்பரிய விளையாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்குண்டான ஒரு சீன்ஸ் எல்லாம் போகும். அந்த டைமில் இவங்க கபடி குழுவை அதை ஃபார்ம் பண்ணும்போது அப்போ அவங்க தலைவர் தோனி பேர் வச்சு தோனி கபடி குழுன்னு வைப்பாங்க. அதுதான் டைட்டில் வந்துடும். சூப்பர். ஸோ கடைசியில் இந்த பசங்க கிரிக்கெட்டையே விட்டுட்டு கிளைமேக்ஸில் கபடியை நோக்கியே போவாங்கன்றது தான் முடியும். ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு எந்த மாதிரியான சேலஞ்சிங்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது ஒன்றி நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை அதில் நம்ம இருக்கணும். அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ரெண்டுமே நம்மளுக்கு இல்லாத போது அந்த ஆக்ட் பண்ணும்போதும் சரி, இல்லை வந்துட்டு அந்த கபடி விளையாடும் போதும் சரி, ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்ததா? என்ன மாதிரியான சேலஞ்சிங்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? டிஃபிகல்ட் இருந்தது. நிறைய ஹார்ட் ஒர்க்கு தேவைப்பட்டது, நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தேவைப்பட்டது. ஏன்னா நான் அதில் வில்லன் டீம் கபடி இதில் தான் இருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது. பட்டு ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் தேவைப்படுது. ஏன்னா கபடி மேட்ச்சே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 12 days எடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. ஒவ்வொரு டீம் தான் ஒரு 12 டீம் நம்ம விளையாண்டுருப்பாங்க இதில். ஆமாம். ஸோ ஒவ்வொரு டீம் கூடயும் விளையாடும் போது அது வந்து டோட்டலாக ஒரு 12 days கபடி மேட்ச்சே ஃபுல்லாக செட்டு போட்டு அங்கே எடுத்தது. அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் சார். அதே மாதிரி ஒரு டீம் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அதே டீம் வந்துட்டு ப்ரோலாங்காக நம்ம கூட ட்ராவல் ஆகுமா? இப்போ நீங்கள் வந்துட்டு தோனி கபடி குழுவில் வந்துட்டு ஒரு டீமாக நீங்கள் இருந்திருப்பீங்க, எல்லாமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் இருந்திருப்பீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இன்னுமே கண்டினியூ ஆகுதா? மேபி வந்துட்டு வர படத்தில் உங்களை எல்லாருமே திருப்பி சேர்ந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா தோனி கபடி குழு டைரக்டர் ஐயப்பன் சார் தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். நான் அதில் வில்லனாக பண்ணேன். அந்த படத்தில் ஹீரோவாக அபிலாஷ் நடிச்சார். அவர் கூடயும் டச்சில் தான் இருக்கும். ஐயப்பன் சாரோட அடுத்த படம் தான் கட்சிக்காரன். இப்போ லாஸ்ட் இயர் வந்த உழவர் மகன் படத்தில் நான் டபுள் ஹீரோவில் 1 of the ஹீரோவாக பண்ணேன். அதுவும் ஐயப்பன் சாரோட 3வது படம் தான். ஐயப்பன் சாரும் நானும் வந்து கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், இனிமேலும் ட்ராவல் பண்ணுவோம். சூப்பர் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சூப்பர். எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கற்றுப்போம், ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்லையுமே நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் சொல்லுவீங்க? லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் படம் நம்ம தோனி கபடி குழுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? தோனி கபடிகளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரோட ஆக்டிங்கை நிறையா நான் நோட் பண்ணேன். அந்த படத்தில் ஒரு சில சீனியர் நடிகர்கள்லாம் நடித்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் நோட் பண்ணேன். அப்புறம் ஐயப்பன் சார் ஒரு டைரக்டரோட மூடு எப்படி இருக்கும், ஸோ அது வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் அங்கே வந்து ப்ளே பண்ணணும், இப்படின்றதெல்லாம் நான் தோனி கபடியில் கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட் படம் வேட்டை நாயை பொறுத்த வரைக்கும் லெஜண்ட் ராம்கி சார் கூட நடித்தேன். ஸோ அவர்கிட்ட நடித்த அந்த அனுபவங்கள் அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன்.
அதே மாதிரி ஆர்கே சுரேஷ் சார் ஹீரோவாக பண்ணார் அதில். ஆமா. ஸோ அவர் வந்து அதுக்கு முன்னாடியே 2-3 படத்தில் மிரட்டி இருந்தார். தாரை அவர் தப்பட்டை எப்படி இருப்பாரு வில்லனா மிரட்டி இருந்தார். செட்ல எப்படி இருப்பாரு? ஜாலியா இருப்பாரா? ஏன்னா அவர் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு வில்லனிக்கான ஒரு ஃபீல் நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கும். ஸோ நீங்க எல்லாம் பழகும்போது எப்படி இருந்தது அந்த எங்க செட்ல? ஊர்ல ரொம்ப சோசியலா பழகினாரு. நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் ஆர்கே சுரேஷ் சார். ஈவன் ராம்கி சாரே அண்ணன் தான் கூப்பிடுவோம். ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப சோசியலாக தான் இருந்தோம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கரெக்டாக நல்லா ஈக்குவலாக இருந்தது. அதில் வந்து சீனியர் நடிகர்கள் கூட நடித்த ஒரு அனுபவம் இருந்தது வேட்டை நாயில். நம்ம நாராயணன் சார் பண்ணார், ரமா மேடம் பண்ணாங்க. சூப்பர். ஸோ நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட் பண்ணாங்க அந்த படத்தில். அப்புறம் ஜவஹர் கார்த்திகேயன் சொல்லிட்டு இந்து படத்தில் நடித்த கார்த்திகேயன் பண்ணார். சூப்பர். ஸோ அவங்க காம்பினேஷன் இருந்தது. நெக்ஸ்ட்டு தான் கட்சிக்காரன். நான் ஹீரோவை பண்ண படம். அது வந்து ஏகப்பட்ட அனுபவத்தை தந்தது. ஹீரோன்னும் போது அதுக்கு உண்டான ஒரு டெத் இருந்தது. த்ரூ அவுட் மூவி என்னோட தான் இருந்தது. படமாக வந்து அது நல்ல கதையாக தான் அக்செப்ட் ஆனது மக்கள் மத்தியில். அது யூடியூப்பில் நிறையா கிளிப்பிங்ஸ் இருக்கும். ஸோ கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரொடியூசராக இருந்ததுனாலும் ஏகப்பட்ட அனுபவங்கள் இருந்தது. அதுலேயும் நாங்கள் நிறையா ஆர்டிஸ்ட்டு நடிக்க வச்சுருந்தோம். அப்புக்குட்டி சார் பண்ணாரு. அப்புக்குட்டி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் பண்ணாரு. அப்புறம் வின்சென்ட் ராய் சார் பண்ணாரு. பழைய சத்திரியன்ல நடித்த வின்சென்ட் ராய் சார் எனக்கு அப்பா கேரக்டர் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்டா வந்து தெனாலி பண்ணாரு. அப்புறம் மாய் சுந்தர், பாண்டின்னு சொல்லிட்டு நண்பர்கள்லாம் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் அதுலேயும் நடிச்சிருந்தாங்க. ஸோ கட்சிக்காரன் வந்து அது ஹீரோன்றதுனால அது வேற ஒரு பரிமாணத்தை கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஒரு சைலண்டான கட்சி தொண்டனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அந்த ஹீரோயிசம் வெளியே வரும்.